அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதியை காண உள்ளோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நாம் கூறும் தலைப்பாக ஜேம்ஸ் ஆலன் பகிர்ந்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த ஆங்கில நூலிலிருந்து தமிழில் நாள்தோறும் ஜூலை 1 முதல் இன்று ஆகஸ்ட் 3 வரை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த பதிவினில் ஒரு சொல்லில் அவர் சொன்ன கூற்றினை பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் உள்ளோம். அமர என்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி அந்த கரந்துரை சொல்லாக தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அமர என்று நாம் இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியை அனைத்தும் மகத்தான ரகவெளி என்று நாம் கூறலாம். அனைத்தும் மகத்தான வெளி என்று கூறலாம். இந்த அமரத்துவம் என்ற தன்மையை அவர் குறிப்பிட்டுள்ள இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு சொல்லாக அமர என்று கூறலாம். ஒளியின் பேரரசை உருவாக்கும் அழியாமை, சொர்க்கம் மற்றும் மெய்ப்பொருள் ஆகியவற்றில் அமரத்துவம் அடையும். ஒளியின் பேரரசை உருவாக்கும் அழியாமை, சொர்க்கம் மற்றும் மெய்ப்பொருள் ஆகியவற்றில் அமரத்துவம் அடையும். மனிதர்கள் வாழ்க்கையின் இருண்ட பிரச்சனைகளால் சோர்வடைந்து சாம்பல் நிறமாகி கடைசியில் கடைந்து போய் அவற்றை தீர்க்காமல் விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் ஆளுமையின் இருளிலிருந்து வெளியேறும் வழியை அவர்களால் பார்க்க முடியாது. அதன் வரம்புகளில் அதிகமாக ஒன்றி விடுகிறார்கள் என்று அவர் கூறிய ஆங்கில மொழியிலிருந்து மொழியாக்கமாக தமிழ் மொழியை பகிர்ந்து கொள்கிறோம். அவர் கூடிய கடைசி அந்த 3ஆம் தேதி கடைசி வரியாக தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தீர்க்க முயன்று உண்மையின் ஆள்மாறான வாழ்க்கையில் மனிதன் தன்னை இழக்கிறான். உண்மையின் ஆள்மாறான வாழ்க்கையில் மனிதன் தன்னை இழக்கிறான். அழியக்கூடியவற்றில் ஒட்டிக்கொண்டு நிலைப்புத்தன்மை பற்றிய அறிவில் மூழ்கி விடுகிறான் என அந்த அமரத்துவம் என்ற அந்த சொல்லினிலை தமிழாக்கமாக தங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் அவர் கூறிய சொற்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். August 3rd. To say it in acrostic speech, we can say true on systems in transfer. So whatever to sit in that in simple way, we can say on August 3rd that true on systems in transfer, to sit. It is for Amaratvam, what we call in Tamil. Now we can say it in English, to say it in acrostic speech, to sit. True on systems in transfer. This is the way in which we can define August 3rd. Become established in immortality, heaven, and the spirit, which make up the empire of light. Wake up, what he quotes on August 3rd. Become established in immortality, heaven, and the spirit, which make up the empire of light. Men grow weary and gray over the dark problems of life and finally pass away and leave them unsolved because they cannot see the way out of the darkness of the personality, being too much engrossed in its limitation. Seeking to solve his personal life meant or feeds the impersonal life of truth, clinging to the imperishable, he set out from a knowledge of the eternal. So what we can say it on to sit in true on systems and transfer, we can say it on August 3rd. This I conclude my English talk. To say it in Tamil in simple word, in single word, தமிழில் நாம் ஒரே வரியில் கூற வேண்டும் என்றால் இந்த அமர என்ற சொல்லில் அனைத்தும் மகத்தான ரகவழி என கூறி இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி எங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜேம்ஸ் ஆலன் தொகுத்த இந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூல் நாள்தோறும் கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஒரு உதயமூர்த்தி போன்றவருக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய தன்னார்வ மொழியியலாளர் என தன்னார்வ ஆங்கில மொழியியலாளர், அதாவது தமிழில் மொழிபெயர்த்து பல நூல்களை வெளியிட்டுள்ள உதயமூர்த்தி போன்றோருக்கும் இந்த நாளில் அவரது
ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவருடைய அர்த்தமும் எவ்வாறு தமிழ் மொழியிலும் தொடர்ந்து பயின்றுள்ளார் என்பதனையும் இந்த அவர் படைய அவர் இயற்றிய பல்வேறு அவர் நூல்களில் தொடர்ந்து பயின்றுள்ள ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் குறிப்பும் அதிகமாகவே உள்ளது என கூறி அவரின் நூல்களையும் தொடர்ந்து படிக்க தமிழார்வம் உள்ள மக்கள் தொடர்ந்து படிக்கலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.